நான் தான் அவங்கள இங்க அனுப்பி வச்சேன். அவங்க 2 பேரும் உன்னை வந்து ராகிங் பண்ணுவாங்க. அப்ப நான் வந்து அவங்கள அடிச்சு காப்பாற்றணும். இதுதான் பிளானு. ஆனா இது மூலமா உங்ககிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கலான்னு நினைச்சேன். உனக்கு சிரிப்பா இருக்கா? நீ சரியான லூசு தான் ஜெய். So cute. That's why I love you. உன்னாலலாம் சீரியல்ல கூட ஹீரோவாக முடியாது. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணனும் தான் நினைச்சேன். So sweet. ஏய், முதல்ல அதை கீழே போடு. ஆனாலும் நீ அவங்கள இப்படி அடிப்ப. நான் வைஷாலி, பேசிக்கா மலையாளி, பிரச்சனைனா கொலையாளி. I love you, Vaishu. நாம ஒண்ணு பண்ணலாம். நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா காதல ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு ஓகே? ப்ளீஸ். அப்பனா நாம முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். எப்படினா எனக்கு நீ எழுந்த விட வாங்கி கொடுத்து மறுபடியும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும். வைஷு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நான் லைஃப் பூரா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ். ஓகே? I'm Jay. உன் பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க, ஜெய் தான் பேசுறேன். ஹாய் சேச்சி. என்ன மேடம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க? சேச்சி, நான் ஜெய்ய பார்த்தேன். அதான் சொன்னியே, அப்புறம் என்ன? அவன் நடந்ததெல்லாம் மறந்துரு, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்டான். நான் அவனுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். வாவ் வைஷு, தட்ஸ் a fabulous news. எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராட்ஸ். ஆக்சுவலி நிஜமாவே பழச மறந்துடலான்றியா? ஏய் லூசாடி, நீ பழசெல்லாம் தூக்கி போடு. அப்போ சான்ஸ் கொடுக்கலான்றியா? ஏய் அற வாங்க போற. உனக்கு லவ் மூட் வந்துருச்சு. என்னமோ என்கிட்ட கேட்டுதான் ஜெய லவ் பண்ண போற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. ஆமா, இப்போ நீ வேணான்னு சொல்லு, நான் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஓ, வேணான்னு சொல்ல மாட்டேங்கிற தைரியம். சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல. நீ போய் உன் டுயட்ட கண்டினியூ பண்ணு போ. தேங்க்ஸ் சேச்சி. ஆனா சேச்சி, இத பத்தி வீட்ல யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏன்னா நான் இன்னும் ஷியோர் ஆகல. எனக்கு புரியுது வைஷு. இட்ஸ் ஓகே. அண்ட் யூ நோ வாட், ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ போத். உன்னையும் ஜெய்யும் நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கங்க்ராட்ஸ் அகைன் ஆஃப்டர் ஆல். பை சேச்சி. சீக்கிரம் ஊத்துங்க. மா எந்திரி. ஏண்டா எந்திரிமா. ஐயோ, என் கால் அடிபட்டு. எந்திரி சொல்றேன். ஐயோ 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 அம்மா, டேய் டேய் டேய், உங்க அம்மா இறக்குடா. அம்மா விட்றா, கீழ வந்து போறாங்க. டேய் விட்றா அம்மா. வேணாம்டா, சொன்னா கேளுடா. டேய் அம்மா விட்றா, லூசு. டேய் இறக்கி விட்றா. இறக்கி விட்றா. அறிவில உனக்கு அம்மா எப்படி தூக்குறா? கீழ வந்துட்டாங்க, என்ன பண்ணுவ? டேய், நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உனக்கே மயக்கம் வந்துரும். என்ன? டேய் டேய் டேய், அவளை விட்றா. இறக்குடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் அவளை விடுடா, கீழ விழுந்து போறா. டேய் இறக்கி விட்றா. இறக்கு. பைத்தியக்காரா. என்னாச்சுடா உனக்கு? எனக்கு பைக் கிடைக்க போகுது. எனக்கு பைக் கிடைக்க போகுது. ஏய் என்னாச்சு? ஏன் கத்துற? அண்ணா, நான் நல்ல மார்க் வாங்கினா நீ எனக்கு பைக் வாங்கி தரேன்னு சொன்னல. ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட்டா? இவன் பாஸ் ஆயிட்டானா? ஐயோ,
மனோஜ் நீ பாஸ் ஆயிட்டியா? உங்களுக்கு ஏப்பா அவ்வளவு சந்தேகம்? இந்தாண்ணா. கொடு, நான் பார்க்கறேன். அப்புறம் டிசைட் பண்ணுவோம். பரவாயில்லையே. பரவாயில்ல தானே? இல்லடா, உண்மையிலே அசத்திட்டேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ். வெரி குட். நல்ல மார்க்காப்பா? ஆமாமா, நல்ல மார்க்ஸ் தான். மா 85% மா. மொத கிளாஸ் தானே? மா டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கேன் பாருங்க. பரவாயில்லடா, கலக்கிட்டடா. என் மக நீ தங்கம்டா, சிங்கம்டா. அப்பா உண்மையிலே நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தி தலை நிமிர வச்சுட்டான். டேய் அந்த சர்டிபிகேட் கொடு. ஹே நிஜமாவாடா? பின்ன மனோஜ்ன சும்மாவா? டேய் மனோஜ், இது ஒரிஜினல் தானே? எதுவும் இதுல சீட்டிங் இல்லையா? மா பாருமா என்ன கேக்குறாருன்னு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவனை நீங்க நம்பவே மாட்டீங்களா? டிகாசன் வாங்கியிருக்கா, இருந்தாலும் உங்களுக்கு பத்தாதே. யா, எனக்கு பைக் கிடைக்க போகுதே. கங்க்ராட்ஸ் மனோஜ். தேங்க்யூ அண்ணி. பரவாயில்ல, சூப்பர் மார்க் தான் வாங்கியிருக்க. உங்க அண்ணன் தான் எப்ப பார்த்தாலும் படிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப பாரு சூப்பர் மார்க்ஸ், கலக்கிட்ட. ஆமா உண்மைதான். ஆனா நான் திட்டிக்கிட்டு இருந்ததாலையும் நாங்க காட்டின அன்பாலையும் தான் இவன் டிஸ்டிங்ஷன் வாங்கினான். வேற என்ன, நம்ம ஃபேமிலி ஆல்வேஸ் படிச்சிங் ஃபேமிலி. படிக்காட்டியும் மார்க் வாங்கி ஃபேமிலி. அண்ணா ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கணும். அதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? இந்தா. தேங்க்ஸ் அண்ணா. ஆனா பார்ட்டி கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கணும். ஓகே? கண்டிப்பாண்ணா. அப்புறம் அண்ணா அந்த பைக்கு. உனக்கு எந்த பைக் வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். யா தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா தேங்க்ஸ். ஏய் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஓகே மனோஜ், கண்ட்ரோல், கூல். அம்மா சாப்பாடெல்லாம் ரூம்க்கு அனுப்புங்க. எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு. என்னத்த பெரிய கான்ஃபரன்ஸ் கால் பேச போறாரு? நீ எல்லாம் பாஸ் ஆவேன்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லடா. டிஸ்டிங்ஷனே வாங்கிட்டியே. வெரி குட். நமக்கு ஒண்ணுன்னா அது எந்திரிச்சும் வராது. ஒரு நிமிஷம். மூவ். தேங்க்ஸ். சக்கரை டப்பா எடுக்க போய் கீழே விழுந்தல்ல, பத்தலையா உனக்கு? என்ன சாதிச்சிட்டாருன்னு முகத்தை இவ்ளோ பெருமையா வச்சிட்டு இருக்காரு. இவ்ளோ உயரமா இருந்தா ஃபேனை கூட கழட்டி வைக்கலாம். வால் கிளாக்க கழட்டினதுக்கு இவ்ளோ பெருமை. மூஞ்சியும் மோகரையும். எனக்கு மட்டும் மந்திரம் போடுற சக்தி இருந்தா அந்த மூஞ்சி அப்படியே பாறாங்கெல்லாம் மாத்திடுவேன்.
எப்பதான் சிரிக்குமோ தெரியல. ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். மிஸ்டர், என்னங்க? பையன் வேற யாரும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான். எனக்கு தெரிஞ்ச பையனா? யாரு? ஜெயா? எஸ். என்னங்க? இந்த கிளாக்க கொஞ்சம் அங்கேயே மாட்டிடுறீங்களா ப்ளீஸ்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஃபேன்சி ஸ்டோர்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர் பாய் கிட்ட பேசுற மாதிரி பேசுற? அத மாட்டு இத மாட்டுன்னு. ஏன் வால் கிளாக்ல தான் டைம் பாப்பியா? செல்போன்லயும் டைம் பார்க்கலாம், தெரியும்ல உனக்கு. அதை தூக்கி போட்டு வேலையை பாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் அழ வேண்டியதா இருக்கு. வேற யார்கிட்ட சொல்லி மாட்டிக்கிறேன். ஹாய் அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? ஹாய் நிலானி, how are you? Surprised to see you? சாரி, இன்னைக்கு பிரவீன் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. அதனால்தான் நானே உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். இதுல சாரி சொல்ல என்ன இருக்கு? நீங்களும் எங்க கம்பெனியோட போர்ட் மெம்பர் தானே? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நான் உங்களோட டீம் ஒர்க்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ம்ஹும். பிரவீனோட மேனேஜர்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. சென்னையில இருந்து வந்த ஃபைல்ஸ் இவ்ளோ ப்ரொஃபஷனலாவும் டீடைல்டாவும் இருக்கறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஹே இல்ல ஆக்சுவலி கிரெடிட் எல்லாமே ஜெய்க்கு தான் போகணும். எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறது ஜெய் தானே? ஜெய் ரொம்ப டேலண்டடான ஆளுன்னு நான் ஏற்கனவே பிரவீன் கிட்ட சொல்லியிருக்கேன். of course. ஜெய் மட்டும் உங்க ஃப்ரெண்டா இல்லாம இருந்தா இந்நேரம் அவரை ஜம்ஷெட்பூருக்கு தூக்கிட்டு வந்திருப்போம். ஐயோ அப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஜெய் இல்லாம நம்ம ஆபீஸே ஓடாது. யா, தட்ஸ் ட்ரூ. இன்னைக்கு அனுப்புறாங்களா? எனக்கு எப்போ வரும்? கண்டிப்பா பாக்குறேன். ஷூர். மனோஜ் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆனதுக்கு நானே செஞ்சது. நான் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருக்கேன். ஓ ஹலோ பிரியா. ஹாய். சாரி, நீங்க ஸ்கைப் கால்ல இருக்கிறது எனக்கு தெரியாது. யூ கைஸ் கேரி ஆன், நான் அப்புறமா வரேன். பாருங்க அர்ஜுன், பிரியா என்கிட்ட எவ்வளவு ஃபார்மலா பேசுறாங்கன்னு. அவங்க எனக்கு சரியா தெரியல, கொஞ்சம் பக்கத்துல உட்கார சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உட்கார். தெரியுதா? எஸ். ஹாய், எப்படி இருக்கீங்க? பசங்க நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பிரியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. பிரவீனோட சிஸ்டருக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சென்னை பையனா இருந்தா நல்லா இருக்கும். பிரியா, நாங்க ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன? பையன் யாருன்னு சொல்லுங்க, டீல் பேசி முடிச்சிடும். விசாரிக்கலாம் வேணாம். பையன் வேற யாரும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான். எனக்கு தெரிஞ்ச பையனா? யாரு? ஜெயா? எஸ். அர்ஜுன், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். காவியா வெகேஷனுக்கு சென்னைக்கு வர போறா. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் நீங்க மீட் பண்ண வைக்கணும். கண்டிப்பா. தேங்க்ஸ். இந்த ஐடியா என் மூளைக்கு எப்படி எட்டாம போச்சு? ஜெய், காவியா ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கும்ல? என்ன பிரியா, அமைதியா இருக்கீங்க? இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பிரியா கிட்ட கேட்டா ஆப்வியஸ்லி ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லுவா. ஏன்னா அவ காவியாவை பார்த்தது இல்லையே. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. ஓ, காவியா அங்க வரப்போ
அவளை பார்க்க தானே போறா. அப்போ ஜெய்க்கு காவ்யா தவிர இங்க வேற யாரும் நல்ல பொண்ணு இல்லைன்னு அவளுக்கே தெரியும். அவளே தெரிஞ்சுப்பா. ம் கவலையே படாதீங்க. காவ்யாவை ஃப்ளைட் ஏத்தி விட்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் இமெயில் அனுப்பிச்சிடுங்க. மத்தது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன். தேங்க்யூ. பாய். பிரியா பாய். 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 அர்ஜுன், இது ஜெய்யோட வாழ்க்கை. அதுல ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்க வேணாமா? நீங்களே டிசைட் பண்றீங்க. எல்லா கல்யாணமும் பிசினஸ் கிடையாது. நம்ம கல்யாணத்திலயும் காதல் இருக்கு. நம்ம கல்யாணமும் ஒரு கான்ட்ராக்ட் தான். இட்ஸ் a கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டோட நோக்கம் அது மட்டும் இல்ல, ஜெய் வைஷாலிய லவ் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அத பத்தி இப்ப ஏன் பேசிட்டு இருக்க? ஜெய் வைஷாலிய கல்யாணம் பண்ணிக்கிறதால எந்த லாபமும் இல்லைன்னு எப்போ டிசைட் பண்ணிட்டான். ஒரு நிமிஷம், உங்களுக்கு எல்லாமே பிசினஸ் தானா? எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் லவ் இருக்கு. ஒரு கல்யாணத்தை இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ்ல டிசைட் பண்ண முடியாது அர்ஜுன். ஏன் பண்ண முடியாது? பழைய காலத்து பாட்டி மாதிரி பேசாத. இந்த காலத்துல இது எல்லாமே ரொம்ப சகஜம்தான். காதல், கல்யாணம் எல்லாமே ஒரு டீல் தான். பிசினஸ், கான்ட்ராக்ட், அவ்வளவுதான். எல்லா கல்யாணமும் பிசினஸ் கிடையாது. நம்ம கல்யாணத்திலயும் காதல் இருக்கு. பூஜாவோட காதல். எக்ஸாக்ட்லி. நம்ம கல்யாணமும் ஒரு கான்ட்ராக்ட் தான். இட்ஸ் a கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டோட நோக்கம் பூஜா. அதுக்காக தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அண்ட் மோர் ஓவர், நீ யார்கிட்ட லவ் மேரேஜ் பத்தி பேசுற? உருகி உருகி காதலிச்சு லவ் மேரேஜ் பண்ணவன் தான் நான். வேற ஒரு நல்ல டீல் கிடைச்சிட்டா காதல், கத்திரிக்காய், பச்சை மிளகா வேற வேற ரேஞ்சில விலை போகும். எல்லா காதலையும் உங்க லைஃபை வச்சு டிசைட் பண்ணாதீங்க அர்ஜுன். You're a cynic. And you? You are an idealist. கனவுகளோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க. கீழே இறங்கி வா. ரியல் வேர்ல்ட் இப்படிதான் இருக்கும். காதலிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கனவு வரும். கனவுல வர்ற சாப்பாடு நிஜத்துல வயிறு ரொப்பாது. பி பிராக்டிகல் பிரியா. வைஷாலி கிட்டையும் சொல்லு. சேச்சி, நான் ஜெய்ய பார்த்தேன். அவன் நடந்ததெல்லாம் மறந்துரு, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்டான். நான் அவனுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். சாரி அர்ஜுன், இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரவீனோட சிஸ்டரை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏன் பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாதான் பயப்படணும்? பிரவீன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? பிரவீன் தான் தங்கச்சிக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடுறாரு. நானும் என் தம்பிக்காக காவியா மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் காவியா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நமக்கு கிடைக்க மாட்டா. நீ அவளை மீட் பண்ணு, அப்புறமா டிசைட் பண்ணலாமே. அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அர்ஜுன், மீட் பண்றதுனால என்ன ஆக போகுது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அர்ஜுன், நான் என்ன சொல்றேன்னா, ஜெய், நீ எதுவும் சொல்ல வேணாம். இல்ல அர்ஜுன், நான் சொல்றதை கேட்க மாட்டியா? Perfect time. ஹலோ அர்ஜுன். இத பாரு ஜெய், நீ காவியாவை பாக்குற, மீட் பண்ற, பேசுற. அவளை ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு டின்னர் கூட்டிட்டு போய் அவ கூட மனசு விட்டு பழகுற. பிரவீன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியும்ல. அவனே வந்து தான் தங்கச்சிக்காக ஜெய்ய பேசலாம்னு சொல்றான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஸ்டேட்டஸ் வேற மாதிரி ஆயிடும். அர்ஜுன், வெறும் ஸ்டேட்டஸ்க்காக. ஸ்டாப் இட் ஜெய். ஓ, எதிர்த்துலாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? அப்படி இல்ல அர்ஜுன்.
உனக்கான எல்லா டெசிஷனையும் நான் தான் எடுத்திருக்கேன். நீ என்ன படிக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன போட்டுக்கணும், எல்லா டெசிஷனும் நான் தான் எடுத்திருக்கேன். அதுல ஏதாவது தப்பு பண்ணிருக்கனா? உனக்காக ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. God. ஜெய், உன் மனசை ஹர்ட் பண்ணவங்களுக்காக நீ ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாமே தெரியும். ஏன் அர்த்தம் இல்லாம பழசே நினைச்சிட்டு இருக்க? அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ இப்ப எந்த வழியில போகணும்னு நினைக்கிறியோ அது தப்பான வழி ஜெய். ஆனா அர்ஜுன், போதும் ஜெய், இதுக்கு மேல எதுவுமே பேசாத. நீ காவியாவை மீட் பண்ற. That's it. That is my decision for you. And you will not change it. புரியுதா? நான் சொன்னதை மட்டும் செய். மத்ததெல்லாம் நான் முடிவு பண்ணிக்குவேன். I will decide. You will not. This is the limit. அர்ஜுன் வேணும்னே தான் இந்த கான்வர்சேஷனை கேட்க வச்சிருக்காரு. ஜெய் மேல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு, கண்ட்ரோல் இருக்குன்னு எனக்கு ப்ரூவ் பண்றதுக்காக. நீங்க இப்ப பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அர்ஜுன். உங்களை நான் பாத்துக்கிறேன். இங்க வைஷாலியோட ஃபீலிங்ஸை என்னைக்குமே ஹர்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு மொபைலை ரிப்பேர் பண்றதுக்காக மொபைல் ஸ்டோர் போயிருந்தேன். அங்க அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்ல நான் சுகன்யாவோட பேரை பார்த்தேன். யாரு? சின்ன கவுண்டர் சுகன்யாவா? புது போன் வாங்குறதுக்கு கூட அந்த அம்மா கிட்ட காசு இல்ல. பெரிய கோடீஸ்வரின்னாங்க. ஐயோ அத்தை, நான் சுகன்யானது நம்ம சுகன்யாவை.